10 நிமிஷத்தில் குக்கரில் சூப்பர் டேஸ்ட்டான பாயாசம் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். சூப்பராக வந்துருந்துச்சு. இப்போ குக்கரில் 3/4 கப்பு பாசிப்பருப்பை மிதமான சூட்டில் வச்சு வறுத்துருங்க. வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு இது வந்து ஒரு டைம் இல்லை 2 டைம் கிட்ட அலசிட்டு இப்போ குக்கரில் 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. 3/4 கப்பு பாசிப்பருப்புக்கு 4 கப்பு தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. இப்போ அலசி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு அதில் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசிலுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ தனியாக வந்துட்டு 1 கப்பு வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி தண்ணியாக மட்டும் கரைச்சிக்கோங்க. பாகுபதம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ பாசிப்பருப்பு எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கும், குலைவாக வெந்திருக்கும். 4 விசில் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம்ல வெல்லம், அதை வந்து வடிகட்டிட்டு சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிக்கணும். அதுக்கு முன்னாடி வாசனைக்காண்டி 3 ஏலக்காய் மட்டும் தட்டி சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருந்துச்சு. இப்போ இது வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தாளிப்பு தாங்க, நெய் ஊற்றிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய், முந்திரி, திராட்சை இது எல்லாமே உங்களோட விருப்பம் தான், எவ்வளோ போடணும் எது வேண்டாம் அப்படிங்கிறது. இப்போ நல்லா தாளிச்சதுக்கு அப்புறமேட்டு இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாயாசத்தில் கொட்டிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டான நல்ல தித்திப்பான பாயாசம். மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். ஃபுல் வீடியோ லிங்க் வந்துட்டு சேனல் நேம் கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாகவும் நல்ல பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.